அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிசிபியில் காம்பனண்ட்டு சால்டர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இது ஒரு பவர் சப்ளை பிசிபி. இப்போ காம்பனண்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை சால்டர் பண்ணும்போது, இப்போ இந்த அயனை வச்சு இந்த சால்டரிங்கில் இதில் சால்டர் பண்ண போகும்போது, இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது இந்த இந்த போர்டு நம்ம டேபிள்லேருந்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த போர்டை பிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் இதில் சால்டர் பண்ணணும். இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கும். இப்போ இந்த போர்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டு, ஒரு உதவிக்கரம் இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஹெல்பிங் ஹேண்டு ரெடிமேடாகவே கிடைக்கிது. அது ப்ரைஸ் கேட்டோம்னா 600 ருபீஸ் சொல்கிறாங்க. 600 ருபீஸ் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு நாமளே ஒன்று தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்தது. இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங் பிளேட்டு, இது வந்து 6 mm இருக்கும், அலுமினியம் ஹீட் சிங்கு. இது வந்து இந்த எஸ்டிகே ஐசிக்கு வந்து ஹீட் சிங்காக பயன்படுத்துவாங்க. இது எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் கிடைக்கும். 3 இன்ச்சு, இந்த பக்கம் 6 இன்ச்சு, 3க்கு 6, இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங் பிளேட்டு. அடுத்து இது மாதிரி ஒரு பேட்ரி கிளிப்பு, 12 வோல்ட் பேட்ரி, பெரிய கார் பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வேணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு போல்ட் நட்டு, 2 நட்டோட ஒரு போல்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல் கிளாம்பு, அப்புறம் இது மாதிரி ஒரு ஹைலம் சீட்டு. இப்போ அதில் முதலாவதாக இந்த பிளேட்டில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இந்த இடத்த இந்த மாதிரி கொஞ்சம் கர்ரூடாக பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. சால்டரிங், ரீசால்டரிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டை வந்து இதில் கேட்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கலாம். அடுத்த காம்பனண்ட்டு இந்த மாதிரி நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்பிங்காக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து இப்போ ஒரு டீசால்டரிங் ஒர்க்கு,
ஒரு டீசால்ட்ரிங் ஒர்க் பண்ணுறதுனா கூட இப்போ இதை கேட்ச் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்திக்கலாம். மாதிரி காம்பனண்ட் கலட்டுறதுக்கு டீசால்ட்ரிங் ஒர்க்குக்கும் இதை ஹெல்ப்பிங் ஹேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று நம்ம லோ காஸ்ட்டில் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கெலாம் எலக்ட்ரானிக்ஸ் ஹாபிஸ்ட்டு எலக்ட்ரானிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து கற்றுக்கிட்டு இதை பயன்படுத்தட்டும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.